अनगरी तरिसुप्तमुत्पोत्य कृष्णं स्वं श्रीनिवत्याहयन्ति स्वशिष्टायां श्रीनिवलात्तमुगधे गोदादस्य नमैदभुय ஏவாஸ்து புயக சொல்லி கொடுத்த நட்சத்திரம் பிரிதீஷனும் இந்த பாசுரம் கீழ்வானும் வெள்ளன்று நேற்று அனுபவிச்சோம். கீச்சிக்கு சென்றிங்கும் ஆணை சாப்பிட்டான். ஆனால் இன்றைய பாசத்தில் என்ன விசேஷமா ஆண்டால் எடுத்துக்காட்டுறா அப்படின்னு சொன்னா, முதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்றார். அதாவது கீழ்வானும் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மெய்க்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் பொதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோ எம்பார் என்று கருதுகிறார். அதாவது என்னன்னு சொன்ன, தேவாதி தேவன் இப்ப நமக்கு வந்து மிடுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பெருமாள் இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம திருவங்கத்துல பார்த்தா நடையாழுகன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு கொடையாழுகு இருக்கு எங்க காஞ்சிபுரம். ஆனா அங்க இன்னொரு அழகு ஒண்ணு இருக்கு. என்னடா அப்படின்னா, அத்தி ஊரான் பிள்ளை ஊர்வான் தோல் மிடுக்கா. அங்க இருக்கிற அந்த தேவ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தோல் மிடுக்கு வேற எங்கேயுமே இருக்காது அப்படின்னு. அதே போல சிந்து பூ மகிழம் திருவேங்கடம் அந்த இடத்துல பார்த்தோம் சொன்னா நமக்கு லட்டு. ஆனா அந்த இடத்துல என்ன கைங்கரிய சிரத்தை எடுத்து காட்டுவாங்க நம்ம பெரியவங்க. அந்த கைங்கரிய சிரத்தை உடையவள் யார் மிக முக்கியமானவர்கள் சொன்னா அனந்தாழ்வானை சொல்லலாம். ஏன்னா அவதான் ஆண்மகன் அப்படி எடுத்து காட்டுகிறார். கொதுகலமுடைய பாவாய் எழுந்துராய் என்ற ஒரு சுவாபதேச அர்த்தத்துக்கு மிக விசேஷமாக எடுக்கக்கூடிய விசேஷமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்ன, கைங்கரியத்திலே இன்ட்ரெஸ்டோடு செய்யுது, அதாவது விருப்பத்தோடு செய்யுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடமையேன்னு செய்வாங்க. சில பேர் வேற வழி இல்லைன்னா செய்வாங்க. சில பேர் வருமானத்துக்காக செய்யலாம். சில பேர் ஏதாவது நம்மளை புகழ்ந்து பேசுவார்கள் என்பதற்காக செய்யலாம். ஆனா அனந்த ஆழ்வானுடைய கைங்கரியம் அப்படியா இல்லை. ஒழிவில் காலம் எல்லாம் திறனாய் பண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் எடுத்துக்காட்டும் நம்ம ஆழ்வார். அதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சுவாமி எம்பெருமானார் அனந்த ஆழ்வான் தான் அந்த இடத்துல எழுந்து நான் செல்லுகிறேன் என அங்க இருக்கக்கூடிய சபையோர்கள் 700 ஜீயர்கள் 74 சிம்மாசனாதிபதிகள் 12,000 ரிஷி வைஷ்ணவர்கள் இப்பேற்பட்ட ஒரு பெரும் கோஷ்டி, ஒரு பெரும் திரள். அந்த கோஷ்டியிலே திருமலைக்கு செல்லுவார் யாராவது உண்டோ, அங்கு கைங்கரியம் செய்பவர்கள் யாராவது உண்டோ என்று எம்பெருமானார் கேட்க, அப்போ இந்த அனந்த ஆழ்வான் சொன்னாராம், அடியேன் செல்கிறேன், தேவருடைய விருப்பம் அதுவானால் அடியேன் சென்று அந்த கைங்கரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சுவாமி எம்பெருமானார் இவரை பார்த்து, நீர் தான் ஐயா ஆண் பிள்ளை அப்படின்னாராம். ஏன் அப்படின்னா அந்த இடம் காடு, மிகவும் துஷ்ட மிருகங்கள் வாழக்கூடிய இடம். அப்ப என்னென்ன அந்த கைங்கரியத்துல குதூகலம் உடையவர் இவர் யார், அனந்த ஆழ்வான். குதூகலம் என்ன, அப்படியே இன்ட்ரெஸ்டோடு செய்யறது. அந்த கைங்கரியம் தான் தனக்கு உயிர். அந்த கைங்கரியம் இல்லைன்னா தனக்கு உயிரே இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாராம். எப்படி இளைய பெருமாளானவர் ராமாயணத்தை சொல்லும் பொழுது ராமர் சொல்கிறார் அழகாக, இளைய பெருமாளே நீர் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீர் இங்கேயே இரும், காவலாக இரும் அப்படின்னு சொல்ல, அப்ப சொன்னாரா இளைய பெருமாள், இல்லை இல்லை நாம் உம்மை விட்டு இல்லை. எப்படி ஒரு மீனானது ஒரு ஜலத்தை விட்டு பிரிந்தால் உடனே உயிர் வாடிவிடும், அதுபோல உம்மை விட்டு நான் பிரிந்தேனேயானால் உயிர் போய்விடும். இதுதான் கொதுகலமுடைய பாவாய். அப்ப அது போல இந்த இடத்துல இந்த அனந்த ஆழ்வான் சுவாமி பெருமானார்கிட்ட உத்தரவு வாங்கிட்டாரு. உடனே போய் அங்க கைங்கரியம் பண்றாரு பாருங்க. அப்ப அங்க ஒரு ஏரி அமைக்கிறார். இப்போ அது அனந்த ஆழ்வான் ஏரி அற்புதமாக இருக்கு. எம்பெருமானார் தோட்டம் மிக விசேஷமா இருக்கு அந்த இடத்துல திருமலையில. அப்ப பாருங்க, அந்த இடத்துல கூட அந்த கைங்கரியம் பண்ணும் போது கூட இந்த பகவானானவன் இந்த இடத்துல அந்த கைங்கரியத்தை தான் பங்கு எடுத்துக்கலாம்னு வராரு. அப்ப கொதுகலமுடைய பாவாய், இந்த கைங்கரியத்துல உனக்கு ஏண்டா நான் பங்கு கொடுக்கணும், எங்க எம்பெருமானார் கொடுத்த கைங்கரியம் படா இது, இந்த கைங்கரியத்தை நான் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன், நான் தானடா இந்த கைங்கரியத்தை செய்வேன் என்று. அப்போ ஒரு திருவேங்கடமுடையான் ஒரு சிறு பையனாக வந்து மண் வெட்டி இல்லையா கேட்கிறாரு இல்லையா, அப்போ உடனே அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் போன்னு சொல்ல, அப்போ அவருடைய தேவியார் கர்ப்பவதியாக இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்க, சரி உங்களால தானே முடியலையே, நான் கொண்டு போய் மண்ணு கொட்டு வரேன் அப்படின்னு இந்த திருவேங்கடமுடையான் சிறு பாலனாக இருந்து அந்த மண்ணை கொட்டிட்டு வராரு. உடனே அனந்த ஆழ்வான் பாக்குறாரு, என்ன இது, நீ இவ்வளவு நேரம் கொஞ்சம் லேட்டா தானே வந்த, கொஞ்சம் நாள் கழிச்சு தானே வந்த, இப்ப ரொம்ப சீக்கிரம் வந்துடுறியே, என்ன விஷயங்க? இல்ல ஒரு புல்லாண்டா வந்தான், அவன் தான் இந்த மண்ணை வாங்கி, நான் அவனை எங்கிட்ட வந்தேன், அவனை நான் துரத்துறேன், அவனை உடனே பாருன்னு கடப்பாறை எடுத்துக்கொண்டு அவனை அடிக்க துரத்துகிறார் என்றால் அந்த கைங்கரியத்தை எவ்வளவு கூட்டம் பாருங்க. நமக்கு எம்பெருமானார் கொடுத்த கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை நாம் தான் செய்யணும். இது போல யாராவது செய்வார்களா என்றால் மிக துர்லபம் இந்த காலத்துல.
அப்ப பாருங்க, குதூகலமுடைய பாவாய். இப்ப உள்ளே தூங்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் பகவானுக்கு அப்படி பண்ணுவ கைங்கறி, நான் இப்படி பண்ணுவ கைங்கறி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போய் தூங்கிங்கிறாளாம். உடனே ஆண்டாள் பார்த்தா, நேர்த்திக்கு இடமோ வெறும் வாய்ப்பேச்சில் வில்லல் அடி, வாய்ப்பேச்சில் வீரர் அடின்ற மாதிரி வெறும் வாய்ப்பேச்சு தான் உன்னோடதா? நீ உள்ளே போய் தூங்கி கொண்டு இருக்கிறாயே, நீ எழுந்து வர வேண்டாமா என்று ஆண்டாள் சொல்ல, இல்ல இல்ல இன்னும் வானம், இன்னும் நமக்கு சூரிய உதயம் இன்னும் ஆகல, சூரிய உதயம் வந்தாதான் நம்மளாம் எழுந்து வரணும் அப்படின்னு உள்ள இருக்கிற பெண் பிள்ளை சொல்ல, அப்ப உடனே ஆண்டாள் சொல்றான், கீழ்வானம் வெள்ளன்று. எப்படி ஒரு கீழ்வானம் மேல்வானம் ரெண்டு வானம் இருக்குதா? இதோட ரெண்டு வானம் இருக்குதான்னா, மாலை நேரத்தில் பார்த்தா சூரியன் சந்திரன் வருவார், காலை நேரத்தில் பார்த்தா சூரியன் வருவார் இல்லையா? அப்ப அந்த சூரியன் வரும்போதே தெரியும், அந்த கீழ் வானத்தை பார்த்தா அப்படியே வெள்ளன்னு அப்படியே வெளிச்சுன்னு இருக்கும். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு அப்படி இன்னொன்னு சொல்றா. முதல்ல கீழ்வானம் வெளுத்து போச்சு, எழுந்து வா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல கீழ்வானெல்லாம் வெளுக்கல, உங்களுடைய ஞான பிரகாசமானது எனக்கு பிரகாசமா தெரியுது, உனக்கு கீழ்வானம் எதுக்கு இல்ல, அது வேற ஏதாவது அடையாளம் சொல்லு என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை சொல்ல, சரி எருமை சிறு வீடு. இது என்னடா அது எருமை சிறு வீடா? என்னடா இதனால யாருக்கு தெரியும்னா, மாடு மேய்க்கக்கூடிய யாழ்வாள்களுக்கு தெரியுமா சிறு வீடு, எருமை சிறு வீடு. அப்படி என்ன எடுத்துக்காட்டுக்காரன் சொன்ன, அதாவது பசுமாடு பால் கறக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல கண்ணுக்குட்டியை அவுத்து புல் மேய விடுவாங்களாம். இது என்னன்னா பனிப்புல் மேய்வது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சுவாபதேசம் ஒன்று இருக்கு, அது சொல்றேன் அப்புறம். பனிப்புல் மேய்வது நுனிப்புல் மேய்வது என்பது இரண்டு. இந்த இடத்துல ஒரு யாதவனானவன் காலை எழுந்தவுடனே தன்னுடைய மாடுகளையும் தன்னுடைய கண்டுக்குட்டிகளையும் பனிப்புல் மேய விடுகிறான் அல்லவா? அது விடுந்ததற்கு அடையாளம் அல்லவா? நீ எழுந்து வர தேவையில்லையா? அதான் எருமை சிறு வீடு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மேய்க்குள்ள பிள்ளைகளும். அதாவது எருமை சிறு வீடு, அந்த எருமைகளை எல்லாம் மாடுகளை எல்லாம் சிறு வீடு, இந்த சிறு பிள்ளை மேய்வதற்கு அனுப்புகிறார்களே, இது உனக்கு தெரியலையா? அப்ப இதுதான் விடிந்ததற்கு அடையாளம், ஆகையினால் நீ எழுந்து வர வேண்டும் அல்லவா என்று ஆண்டாள் இங்கே சொல்லுகிறார். அப்ப உலகக்கூடிய பெண் பிள்ளை சொல்லுகிறாள், இல்ல இல்ல அவங்க எல்லாம் உங்களோட ஞான பிரகாசம், உங்க முகத்தை பார்த்தோன்னா ஞான பிரகாசமா தெரியுது, அதுதான் சூரியன் வந்துடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களாம் மாட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டாங்க, வேற ஏதாவது அடையாளத்தை சொல்லு அப்படின்னு உள்ளிருந்தே கொண்டு கேட்டுக்கொள்கிறாள் அந்த பெண் பிள்ளை. உடனே இதுக்கு சுவாபதேசம் சொல்ற பாத்தீங்களா? அது என்ன எருமை சிறு வீடு நுனிப்புல் மேய்வது அப்படின்னு சொன்ன, சில விஷயங்களை நாம் ஆச்சாரியத்தில் நம்ம கேட்கறோம்னு சொன்னா அந்த விஷயங்களை முதல்ல மனசில் வாங்கி வைத்துக் கொள்ளணும். அப்புறம் வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த விஷயங்களை அசை போடணுமா. நுனிப்புல் மேய்வது, இந்த ஆடு அவுத்து விட்டீங்கன்னா அது பாடியும் நன்றாக மேயாது. அதே மாடு, அது எருமை மாடு, நன்றாக பிள்ளை நன்றாக மேய்ஞ்சி அதை வயிற்றுல வைத்துக் கொண்டு ஒரு இடத்துல சென்று உட்கார்ந்து அசை போடும். அதுபோல ஆச்சாரிடத்திலே சிஷ்யனானவன் ஆச்சாரன் எப்பொழுதெல்லாம் சொல்கிறாரோ அந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக கிரகித்து வைத்துக் கொண்டு தனியிடத்திலே அமர்ந்து கொண்டு அவர் சொன்ன விஷயங்கள் அசை போட வேண்டுமா. இதுதான் இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார்கள். நுனிப்புல் மேய்வதை போல இருக்காத, எருமை சிறுவீடு போல இருக்காத, ஆனால் எப்படி அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு நன்றாக அசை போட வேண்டும் என்பது சுவாபதேசம் இருக்கு. இது தொடாச்சார் சுவாமி மிக அழகாக எடுத்து காட்டுவார்கள். இந்த சுவாபதேசம் அதுதான் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மெய்க்குள்ள பிள்ளைகளும். சரி சரி சும்மா வையாத, நான் வரேன் இரு, நம்ம கூட வரேன்னு சொன்னவங்களே அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு உள்ள இருந்து அந்த பெண் பிள்ளை கேட்கிறா. நேற்று நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டோம், போவான் போக இன்னாரை போகாமல் காத்து உன்னை அப்படின்ட்டா. ஆமா ஆமா நேற்று நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டோம்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருந்தாங்க, நான் தான் அவளை எல்லாம் போகாம இது நேற்றுக்கு நம்மளுக்கு எவ்வளவு விஷயத்தை நமக்கு சொன்ன ஒரு ஞான பெண் பிள்ளை அவள் உள்ளே தூங்கி கொண்டு இருக்கிறாளே, அவளை எல்லாம் நம்ம அழைச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு போகின்றவர்களை எல்லாம் காத்து உன்னுடைய வாசப்படி எதிர்க்கவே நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம், இப்போ நீ எழுந்து வர தேவையில்லையா? இதுதான் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டாலும் அந்த பெண் பிள்ளை வருவா. ஏன் அந்த பெண் பிள்ளை அப்பேற்பட்ட விசேஷமானவளா அப்படின்னு சொன்ன, ஆமா பகவானிடத்தில் நன்றாக ஞான பக்தியை பெற்றுக்கொண்டவள், விசேஷமான ஞானமுடையவள், வெறும் வாய்ப்பீச்சில் வீரர் அல்ல, கொதுகலமுடைய. இப்ப பார்த்தோம் இல்லையா, அனந்த ஆழ்வான் எப்பேற்பட்ட கைங்கரியத்தை பண்ணினார், கொதுகலமாக இருக்கக்கூடியவள், ஒரு கைங்கரியம் சொன்னா மிகவும் சிறப்பாக செய்யக்கூடியவள். அப்பேற்பட்ட அந்த பெண் பிள்ளையானவள் உள்ளே இருக்கிறாள். ஆகையினாலே அவளை நாம் அழைத்துச் சென்று கொண்டுதான் நாம் பகவானை தரிசிக்க வேண்டும்.
இப்ப நம்ம பெருமாள் நம்ம சேவிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விசேஷமான அதிகாரி கூட இருந்தா பகவானுடைய அனைத்து கிருபை நமக்கு அப்படியே கிடைச்சிடும். ஆனா நம்ம மட்டும் போய் பெருமாளை சேவிச்சுன்னு வச்சுக்கோ, உடனே என்ன பண்ணுவாரா பெருமாள்? நம்மளை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சது பண்ணப்பட்ட பாவங்கள் தான் பட்டு ஞாபகம் வருமா. இதை சொல்றவர் யாரு? நம்மளால ரொம்ப அழகா சொல்றார். திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள் என்று மூவர் ஆளும் உலகமும் மூன்றே அப்படி எடுத்துக்காட்டும் பெரிய ரொம்ப அழகாக. என்னடா சொன்ன, இந்த பெருமாள் நம்ம போய் நிற்கிறோம், பெருமாள் கிட்ட எந்த சிபார்சு நம்ம கிட்ட இல்ல, ஆச்சாரிய சிபார்சு இல்ல, உத்தம அடியார் சிபார்சு இல்ல. போய் நின்ன உடனே நம்ம கணக்கை பார்த்துட்டார். பார்த்த உடனே இப்படி திருப்பிட்டார். உடனே இந்த பக்கம் தாயார் கேட்கறா, ஹே சுவாமி இப்படி திரும்பிட்டீர், எப்பேற்பட்ட பாவி வந்திருக்கிறான் தெரியுமா? பூஜனத்துல அந்த கொலை பண்ணா, இந்த பாவத்தை பண்ணா, இத்த பண்ணா, அத்தை பண்ணா, ஒரு லிஸ்ட் எடுத்துட்டார். உடனே இந்த அம்மா சொல்றா பக்கத்துல, ஏன் சுவாமி அவன் தான் இத்தனை நாள் இல்லாம இப்பதானே வந்துக்கிறான், அவனை கொஞ்சம் மன்னிச்சிடுங்களேன் அப்படி இந்த அம்மா சொல்றா. திருமகள். இந்த பக்கம் ஆமா உங்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்படி திரும்பினா இங்க ஒரு தாயார் மண்மகள். என்ன சுவாமி இங்க திரும்பிட்டீங்க? ஆமா அவள் பேர்பட்ட பாவி, அந்த பாவியை மன்னிக்குமாறு இவள் சொல்கிறாள் அப்படின்னு இந்த பக்கத்துல. சுவாமி பாவம்னு ஒண்ணு இருக்குதான்னா, அவன் தான் ஒண்ணு வந்து வணங்கிட்டானே, பாவம் எல்லாம் போயிடுச்சுல, அவனை மன்னிச்சினால. ஆமா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இப்படி திரும்பினாராம். அங்க மடமகள், திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள், 3 தாயார் திருமணம் கூடவே இருப்பா. என்ன சுவாமி பாவம்னு ஒண்ணு இருக்குதான்னா, இதான் 3 பூசணிக்காக சோத்துல மறைக்கத்தான். இது என்னடா இது, இவளே மேல் பழகுது, இவளை விட்டா இவன் மேல் பழகுது, நீ அதுக்கு மேல இருக்கிற என்ன? நீ சாஸ்திரம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது? எவன் ஒருவன் உன்னிடத்திலே வந்து உன் திருவிடை வணங்கினானே ஆனால் உன் கண் திருஷ்டி அவன் மேல் பட்டது என்றால் அவன் பாவம் எல்லாம் போய்விடுகிறது என்று தேவர் தானே சொன்னீங்க, வேதம் அதானே சொல்லுது. இப்ப அவன் தான் வந்துட்டான் இல்லையா, அப்ப வந்தவன அவனை மன்னிச்சலாம் இல்லையா என்று இந்த 3 தாயார். இத நம்மாழ்வார் திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள் என்று இவர் மூவர் ஆளும் உலகமும் 3 எடுத்துக்காட்ட ரொம்ப அழகான ரொம்ப அழகாக. அப்ப இப்பேற்பட்ட எம்பெருமான் நம்ம ரட்சிப்பதற்காக இருக்கிறான். நாம் நேராக சென்றாலும் தாயார் கிருபையால் நம்ம ரட்சிக்கத்தான் போறான். ஆனா இருந்தாலும் நாம் எப்படி செல்லணும்? இந்த குதூகலமுடைய பாவாயாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தத்தோடு, உத்தம அடியார்கள் சம்பந்தத்தோடு, பகவானுக்கே அற்று தீர்ந்த அடிமையாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அடியாருடைய சிபார்சோடு நாம் பகவானிடத்திலே சென்றோமேயானால் பகவான் அப்பொழுதே நம்மை ஆட்கொள்வான். அதுதாங்க எடுத்துக்காட்டுகிறார். அதனால தான் நான் அந்த பெண் பிள்ளையை நான் கூப்பிட்டு இருக்கிறேன். ஆண்டா சொல்றா, ஏன் அப்பேற்பட்ட உள்ள தூக்கி கொண்டிருக்கிறாள் அல்லவா, அவளை அழைத்துக் கொண்டு யான் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். ஏன்? குதூகலமுடைய பாவாய் எழுந்தினார், குதூகலமுடைய பாவாய் எழுந்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடியவருக்கும் அப்படியா இதோ வருகிறேன் வருகிறேன் என்று அந்த தாயார் இப்படி குதூகலமுடைய பாவாய் எழுந்தினார். ஏன் நம்ம வரணும்? நம்ம எங்க போகணும்? பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்று ஆராய்ந்து. அப்ப அந்த இடத்துல எப்பேற்பட்ட மல்லர்களை எல்லாம் பகவான் துவம்சம் பண்ணான். அந்த அம்மா உள்ள இருந்து வந்துட்டாலாம், ஆனா கதவு திறக்கவே இல்லையா. ஆனா அந்த உள்ள குதூகலமுடைய பாவாய் பகவானுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா உடனே கதவை திறந்து கொண்டு வந்துருவாளாம். அதனால மாவாய் பிறந்தானை மலரை மாட்டிய எப்பேற்பட்ட பகவான் கண்ணே உனக்காக இருக்கிறான், நமக்காக இருக்கிறான், நாம் கூவி பறைகளோன்னு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா இந்த மாதிரி வேகமா கதவை திறப்பா அப்படின்னு சொல்லி மாவாய் பிறந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவன் ரொம்ப அழகா என்ன இருக்காருங்கிறார் சொன்ன இடத்துல. அப்போ குதூகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ரொம்ப அழகாக சொல்றார். அப்ப என்னென்ன கீழ்வானும் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனதான் மெய்க்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் குருடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. அப்ப பகவானை பாடி பறை கொண்டு நாம் செல்லணும். பறை என்பது என்ன கைவிரித்து கேட்கணும். பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் சேவிக்கிறோம்னா நம்ம மட்டும் போய் சேவிக்கிறோம்னா இல்ல, உத்தம அடியாரோடு சென்று சேவிக்கணும், குதூகலமுடைய பாவாயோடு சேவிக்கணும், ஆச்சாரிய சம்பந்தத்தோடு சேவிக்கணும், ஆச்சாரிய சிபார்சோடு சேவிக்கணும். இப்படியெல்லாம் நாம் அவனை போய் சென்று சேவித்தோமேயானால் அந்த பகவானுடைய கிருபையானது நமக்கு வெள்ளமடை போல் மிடற்றிட்டு ஓடும் அப்படின்னு ஒரு வார்த்தை மாறில. அதாவது ஒரு ஜலமானது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எங்க போகும்? பள்ளத்தை நோக்கி தான் போகும். அதுபோல பகவானுடைய உள்ளம் எங்கு செல்கிறது என்றால் உத்தம அடியார்கள் உள்ளத்திலே செல்கிறது.
அந்த இது போல குதூகலமுடைய பாவாய் எப்படி இப்பேற்பட்ட அடியார்கள் பகவானுக்கு அட்டுத்தீர்ந்த அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அல்லவா, அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியார்களுமே பகவானுக்குள்ள எப்பவும் குடிக்கொண்டிருக்குமா. அப்பேற்பட்ட அடியார்களோடு நாம் போய் பகவானை சேவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பகவானுடைய கிருபை நமக்கு வெள்ளமடையாக இருக்கும். இது எப்படி அளவந்தார் காலத்துல சுவாமி தன் சிஷியர்களோட பெருமாளை சேவிக்க போறாராம் இங்க ஸ்ரீரங்கத்துல. அப்படி போகும்போது ஒரு சிலர் ஈர துணியோடு பெருமாளை சேவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அளவந்தார் அப்படியே நின்றுட்டாராம். போய் பெருமாளை போய் சேவிக்கவே இல்லையா. ஒரு சிஷியர்கள்லாம் அப்படியே நின்றுட்டாங்க. அப்புறம் அங்க ஈரத்துடைய 2 பேர் சேவிக்கிறாங்க இல்லையா, அவங்க சேவிச்சதுக்கு அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சுவாமி அளவந்தார் தன் சிஷியர்களோட போய் பெருமாளை சேவிக்கிறார். பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் வராரு வெளியே. அப்ப சிஷியர்கள் கேட்கறாங்க, ஏன் சுவாமி கொஞ்ச நேரம் நின்றுட்டீங்க, 2 பேர் சேவித்துக் கொண்டு இருந்தார்கள், அந்த நேரத்தில் நம்ம போய் பெருமாளை சேவிக்க கூடாதா அப்படின்னு சிஷியர்கள் கேட்கிறார்கள். ஆமா, அவர்கள் சம்சாரிகள், அவர்கள் உண்டியே உடையே என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக பெருமாள் கிட்ட போறாங்க, எனக்கு பணம் வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்காக தான் அவங்க போறாங்க. இப்போ அவங்க கூட நம்ம போய் சேவிச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளையும் பெருமாள் நம்ம நினைச்சிடுவார், அவங்கள மாதிரி நினைச்சிடுவார். அப்போ இதுல துறை வேறுபடுகிறது அல்லவா. அவர்கள் சம்சாரிகள், உண்டியே உடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் செவிக்க கூடாது. அப்ப நாம் யாரோடு போய் சேவிக்கணும், இது போல குதூகலமுடைய பாவா எழுந்திராய் ஆண்டாள் சொல்றாள் அல்லவா. எப்பேற்பட்ட அனந்தாழ்வானை போல் கைங்கரிய சிரத்தையாக இருக்கிறார்கள் அல்லவா. ஒரு ஆச்சாரிய சிபாரசோடு நாம் பகவானை சேவிக்க வேண்டும் அல்லவா. அப்ப அந்த பகவானை நாம் சேவிக்கணும்னு சொன்ன குதூகலமுடைய பாவாய் எழுந்திராய் ஆடி படை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் இப்படிதான் நாம் சேவிக்கணும். அப்ப நம்ம பெருமாளை நம்ம சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா உத்தம அடியார்களோடு சேவிக்கணும், விசேஷ ஞானம் இருப்பவர்களோடு சேவிக்கணும். சுவாமி அளவந்தார் அப்படிதான் சேவிச்சார். அவர் என்ன பண்ணுவாராம், பெருமாள் திருமுடி இந்த பக்கம், பெருமாள் திருவடி இந்த பக்கம். பெருமாள் திருமுடி வரும்போது அவர் சிரசு வேகமா நடந்து போடுவாராம். ஆனா திருவடி வரும்போது நிதானமா ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி ஒரு அடி எடுத்து மொல்ல நடப்பா, இப்படி நடப்பாளாம். இதெல்லாம் ஒரு அனுஷ்டான கிரமங்கள் பேரு. ஒரு உத்தம அடியவன் இருக்கிறான், விஷயம் தெரிஞ்ச ஞானவான் இருக்கிறான்னு சொன்னா அவனை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அவன் எப்படி செய்யறான், சில பேர் திருவாரூர் கத்துக்கொடுன்னு கேட்பாங்க. முதல்ல செய்யறத உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப கவனிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கத்துக் கொடுக்க முடியும். அப்போ அவர் அனுஷ்டானத்தில் எப்படி இருக்க, அவர் நடை எப்படி இருக்கிறது, அவர் உடை எப்படி இருக்கிறது, அவர் பேச்சு எப்படி இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப சிஷியர்கள் பாக்குறாங்க, அது என்ன சுவாமி பெருமாள் திருமுடி பக்கம் வரும்பொழுது வேக வேகமா போயிடுறீங்க, திருவடி பக்கம் வரும்பொழுது ரொம்ப நிதானமா கர்ப்பிணி பெண்ணை போல நடக்கிறீங்களே அப்படின்னு கேட்க, திருமுடி பக்கம் துரியோதனன் பக்கம் அல்லவா நம்ம ஓடியே போயிடணும், திருவடி பக்கம் அர்ஜுனன் பக்கம் அல்லவா நாம் நிதானமா சேவிக்கணும். இது சொன்னவர் யாரா, அளவந்தார் அற்புதமா எடுத்து காட்டுகிறார் நம்முடைய பெரியோர்கள். அப்போ இதைத்தான் ஆண்டாள் ரொம்ப அழகாக மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேன் ஆண்டாள் சொல்றா. இதைத்தான் நம்முடைய மணவாளமாமர்கள் பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீ தேரணும். உன் மனசுக்கு பட்டதெல்லாம் நீ செய்யக்கூடாது. பெரியவங்க எவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கிறாங்க. ஆழ்வார் இப்பெருமானார் ஜியர் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் சொல்லக்கூடிய விசேஷமான அர்த்தங்கள் என்ன, அந்த விசேஷமான அர்த்தங்களை யார் கடைபிடிக்கிறா, அந்த கடைபிடித்து அதன் பிரகாரம் யாரு நடைபயில்றா, அதன் பிரகாரம் யார் இருக்கிறா, அவர்களோடு நாம் சேர்ந்து இருக்கணும். இதுதான் சாது சமாகமம். ஒரு பரம சாத்திகளோட சகவாசம் பண்ணுகையே ஒரு அடியவனுக்கு விசேஷமான அர்த்தம் அல்லவா. மும்முட்சி படியில அழகாக எடுத்து காட்டுகிறார். 10 பாயிண்ட் சொல்றார். துவை பிரகடனத்தை புறமுண்டான பற்றுக்கள் அடைய வாசனையோட விடுகையும் எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றுகையும் பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும் பேற்றுக்கு தொரிக்கும் சொல்லிட்டு வரும்போது கடைசி 10வது பாயிண்ட், ஒரு பரம சாத்வீக ஸ்ரீவைஷ்ணவனோட சகவாசம் பண்ணுகை அப்படின்றார். இதே வார்த்தையை சுவாமி எம்பெருமானார் கடைசியில் என்ன சொல்றார், மேல்கோட்டில் குறி கட்டி வச்சுட்டு சொல்லிட்டு வர்றார். கடைசியில் ஒரு பரம ஸ்ரீவைஷ்ணவனோட சகவாசம் பண்ணுகைன்றார். இதையேத்தான் தேவ பெருமாள் 6வது வார்த்தையாக எம்பெருமானாருக்கு பெருநம்பியிடத்தில் ஆசிரியப்பது அப்படின்றார். இதெல்லாம் ஒன்றாக கோர்வையாக வரும். அப்ப அதைத்தான் இன்றைய பாசுரத்துல ஆண்டாளானவள் ஒரு பரிபூர்ணமான ஒரு அடியவனானவன் என்ன பண்ணணும்னு சொன்னா பரம சாத்திகளோட சகவாசம் பண்ணணும். குதூகலமுடைய இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அதிகாரியோடு நாம் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட அதிகாரியோடு தான் நாம் கைங்கரியத்துக்கு போகணும். அப்பேற்பட்ட அதிகாரி அழைத்து கொண்டு தான் பெருமாளையே சேவிக்கணும். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள். என்ன பகவான் தான் நம்மளை ஆராய்ச்சி பண்றானே.
அதே ஆச்சாரியர்கிட்ட போனா நம்ம ஆராய்ச்சி பண்ண மாட்டார். ஏதோ ஒருத்தன் வந்துட்டான், சரி வாடா உனக்கு தேவையான நான் செய்யறேன்னு ஆச்சாரியன் நமக்கு தேவையான ஞான பக்தியை கொடுப்பாரு, பஞ்ச சம்ஸ்காரத்தை பண்ணுவாரு. இவன் இருக்கோ இல்லையோ நம்ம எதையும் வாங்க மாட்டார். அதிகாரம் உண்டே அரங்கர் இறங்குவார், அதிகாரம் இல்லாதார் கண்ணோ நீ இறங்குவது எதிராசா. மனோலவன் ஆர்த்திபுரத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிற. இந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? ஞானம் இருக்கா, பக்தி இருக்கா, ஒழுக்கம் இருக்கிறதா அப்படின்னு அதிகாரத்தை பார்ப்பாரு பகவான். ஆனா ஆச்சாரியன் நமக்கு அப்படியா இல்லையே. அதிகாரம் இருந்தாலும் சரி, அதிகாரம் இல்லைனாலும் சரி, ஞானம் இருந்தாலும் சரி, பக்தி இருந்தாலும் சரி, எரியல்பனாக இருந்தாலும் சரி, ஆஹா வந்தானே அதுவே நமக்கு போதும். ஆகையினாலே இவனை சீர்திருத்தி, இவனை பண்படுத்தி, ஞான பக்தியை கொடுத்து இவனை பகவானிடத்திலே நாம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் இருக்கிறார் அல்லவா. அவன் தான் குருகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளுவான் பகவான். இன்றைய பாசத்துல மிக அழகாக எடுத்து காட்டினார் ஆண்டாள் ஆழ்வார் பெருமானார். ஓரளவுக்கு அனுபவிச்சோம். நிறைய விஷயம் இருக்கு, இதுக்கு சுருக்கமா அனுபவிச்சோம். ஸ்ரீ ராமானுஜம்.